விஷுவல் கரெக்டாக இருக்கா? ம் ஆமா, எதுக்கு இதெல்லாம்? என் தங்கச்சி இந்த வீட்டில் என்னமோ இருக்குன்னு பயப்படுறா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வீட்டை சுற்றி 4-5 இடத்துல இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாதவி சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கும் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அப்பப்போ தோணுது. உத்து பாரு, உங்கள் அத்தை பையன் முளியாங்கண்ணனா இருக்கும், இல்லைன்னா அந்த சமையல்காரன் பால்சாமியாக இருப்பான். கேமரா செவுத்து பக்கம் போயிடுச்சு, கொஞ்சம் ரைட்ல திருப்புங்க. இப்போ பாரு. என்னாச்சு? இங்க யாரோ நின்ன மாதிரி இருந்தது. யாரும் இல்லையே. இல்ல, நான் மானிட்டர்ல பார்த்தேன். இந்த பொம்மைக்குமே பார்த்துருப்பேன். ஏன் தான் இந்த வீட்டில் எல்லாம் ஒரு மார்க்கமாகவே தெரியுறீங்களோ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அக்கா கூப்பிட்டாங்க. அக்காவா? செல்வி அக்கா. அடச்சிப்பா லூசே. ஏய், இன்னும் என்ன இங்க நின்றுட்டு இருக்கிற? நடுராத்திரில வந்து அக்கா கூப்பிடுறாங்க, ஆட்டுக்குட்டி கூப்பிடுறாங்கன்னு இம்சை பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே இங்க நின்றுகிட்டு இருந்தா உன்னை கொன்றுவேன். ஊஞ்சப்பா, நான் பேசிட்டே இருக்கிறேன், எங்க பார்த்துட்டு இருக்கிற? பாப்பா, ஏமா இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ற? அது இப்படி தான் சார் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கோம். அம்மா நீங்க என்ன சார் இந்த நேரத்துல? இல்ல, அது தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட்டு தரியா? வாங்க சார், போட்டு தரேன். நீ அம்மாட்ட போய் தூங்குமா போ. அந்த லூசு இப்படி தான் பண்ணும், நீங்க வாங்க சார். பாப்பா, நேற்று ராத்திரி யார் கூட பேசிட்டு இருந்த? அக்கா கூட தான். மாதவி அக்காவா? ஆஹா, மாயா அக்காவா? இல்ல. பின்ன? இது செல்வி அக்கா. செல்வி அக்காவா? எங்க இருக்காங்க அந்த அக்கா? இங்க முன்னாடி தானே இருக்காங்க. இங்க யாரும் இல்லையே. ஐயோ, அவங்க உங்களை தான் பார்க்கறாங்க, தெரியலையா? ஆமா, அந்த அக்கா எப்படி இருப்பாங்க? இதோ இப்படிதான் இருப்பாங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஐயனாரே, இவர் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு இவரே லேட்டா போன வேலை கொஞ்சம் இழுத்துருச்சு. வாங்க வாங்க, உள்ள போலாம் வாங்க. அவர் வரலையா? தம்பி அரண்மனைக்கு போய் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொன்னாரு. நல்ல நேரம் முடியும். சரி வாங்க போலாம். வா வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. நவரியா, சீக்கிரம் கொட்டு, பந்திக்கு நேரமாகுது. ஏய்யா பால்சாமி, வந்த இடத்துல மாயா கரெக்ட் பண்றதை விட்டுட்டு இப்படி குழம்ப கிண்டிட்டு இருக்க. ஆட போப்பா, மாயாக வர போகிற மாப்பிள்ள சிட்டி பாயாவும் இருக்கணுமா, சிக்ஸ் பேக்கும் வச்சிருக்கணுமா, பாஸ்புக்கில் பணம் இருக்கணுமா, ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கணுமா, சூப்பராகவும் இருக்கணுமா, சிங்கராகவும் இருக்கணுமா, இதெல்லாம் நம்மளால எங்கே முடியும்? இந்த விஷயத்துல நீ கஜினி முகமதா மாறணும். மாயா ஹிந்து தானே, நான் ஏன் மதம் மாறணும்? அட, ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும்ப்பா. ட்ரை பண்ணா ட்ரெயினை கூட தார் ரோட்ல ஓட்டலாம். கோயிலூர் திரு ஐயனார் அவர்களின் தங்கை திருநறை செல்வி வளர்மதியை மேலூர் நாகராஜனார் அவர்கள் தவப்புதல்வன் சிரஞ்சீவி சின்னையனுக்கு வருகிற கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் திருமணம் செய்ய போவதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சட்டமாத்திக்கங்க. ஆகட்டும். என்ன சார் இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. சரிங்க சார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்ற நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் கைகூடி வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வரப்போறா. அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வரப்போறா.
ஹலோ, ரவி ரவி என்ன முரளி, என்னாச்சு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சீக்கிரம் வா. என்ன சொல்லு. முதல்ல கீழே வா, சொல்றேன். தம்பி பாருங்க தம்பி, இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கானுங்க தம்பி. இந்த அரண்மனைக்கு ஒண்ணுன்னா உசிரியே கொடுக்குறேன்னு சொல்லுவானுங்க. வேலைக்காரனுக்கு மாதிரியா வச்சிருந்தேன், என் கூட பிறந்த பொறப்பா வச்சிருந்தப்பா. விட மாட்டேன் தம்பி, விட மாட்டேன். இவனுங்களை கொண்டவனுங்களா நான் சும்மா விட மாட்டேன். எங்கேயோ கொண்டுட்டு உனத்தை இங்க வந்து போட்டிருக்காரு. பெரியவரே, நேத்து அரண்மனை பக்கம் குறி சொல்ல வந்தது யாரு? அரண்மனைக்கு போனது சங்கிலி இல்ல. ஏ சங்கிலி, உன்னை தேடி அரண்மனையில இருந்து ஆள் வந்திருக்கடா. அரண்மனையில இருந்தா? டேய், ஏன்டா வர்ற? சார் சார் சார், எனக்கு எது தெரியாது, விட்டுருங்க சார். உண்மையை சொல்லு. அரண்மனையில என்ன பார்த்த? எதுக்காக பயந்து ஓடுன? சார், அந்த அரண்மனையில யாரும் இருக்காதீங்க சார். உடனே காலி பண்ணுங்க சார், இல்லைன்னா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. என்னையா சொல்ற? அந்த அரண்மனையில ஒருத்தர் உடம்புல ஆவி புகுந்துருக்கு சார். ஜக்கம்மா சத்தியமா சொல்றேன், அது என் கண்ணால பார்த்தேன் சார். நேற்று ராத்திரி அரண்மனைக்கு வந்தப்ப பறக்குது. இந்த வீட்டை கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் கைக்கூடி காப்பா பறக்குது ஜக்கா. அது ஒரு ஆள் ஆவேசமா கொலை பண்றதை என் 2 கண்ணால பார்த்தேன் சார். அது யாருன்னு ஒரு நாள் அடையாளம் காட்ட முடியுமா? அது அது கஷ்டம் சார். ஆனா அந்த ஆவி புகுந்து இருக்குது ஒரு பொண்ணோட உடம்புல சார். அது சாதாரண ஆவியா எனக்கு தெரியல சார், ரொம்ப உக்கிரமா இருந்தது. அதோட ஆவேசம் தெரிஞ்ச மாதிரியே தெரியல. வாங்கிங்க சார். சார், இந்த முட்டை ஒரு மண்டலத்துக்கு சுடுகால வச்சு பூஜை பண்ண முட்டை சார். இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அந்த ஆவி யார் உடம்புல இருக்குதோ இந்த முட்டையை காட்டி கொடுத்துறோம் சார். இல்ல இது சார், யோசிக்காதீங்க சார். அது இன்னும் எத்தனை பேர் காவாங்க போகுதோ? ஏற்கனவே 3 பேர் கொண்டு இருக்கு. உடனே கிளம்புங்க சார். அங்க என்னமோ இருக்கு.
இல்லைங்க சார், இந்த உலகத்தில் நமக்கு மேலே நிறைய சக்திங்க இருக்கு, நம்புங்க சார். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சமயக்காரன் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு தான் சொன்னாங்க. டிரைவர் கூட எங்கேயோ குடிச்சிட்டு படுத்துருக்கான்னு தான் நினச்சோம். வேலைக்காரன் நேற்று நைட்டு கூட பார்த்தோம். இதெல்லாம் எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கு இன்ஸ்பெக்டர். வீட்டில் இருக்கவங்களாம் வர சொல்லுங்க, தனித்தனியாக விசாரிக்கணும். எங்களை சந்தேகப்படுறீங்களா? இதோ வக்கீலே வந்துட்டாரு, அவரே கேளுங்க. இது போலீஸ் ப்ரொசீஜர்ப்பா, நம்ம கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும்.